நண்பர்களே, என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மீன் வாங்குதோம். நம்ம சிறுத்தை குட்டி ரொம்ப நாளாக மீன் நான் அதான் அம்மா மீன் போகிறத பார்த்தோன்னே அவனுக்கு வாங்குது. அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வைக்கும் மீன். நம்ம மீன் ஐயோ வாங்கிட்டு உட்காந்து எடை போட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு பொடி நமக்கு வாங்கிட்டாச்சு. நமக்கு அம்மா வெட்டிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வெட்டியெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நாங்கள் அப்படி கேட்டுவிட்டு அவங்களே கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கட் பண்ணுறாங்க எங்களுக்காக. கட் பண்ண தெரியாதுன்னா நீங்களும் மீன் இப்படி கொண்டு வராங்கன்ட்டு நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு ஓடை இருக்கும்ல, அந்த ஓடையில் பாருங்கள், நான் என்னதோ காண்டாமிருகம் மாதிரி படுத்துன்னு பார்த்தா நாய் அழகாக உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போல நம்மளை பார்த்தோன்னே எந்திரிச்சு போச்சு. நல்லா வெயிலுக்கு அடித்து இதமாக இருந்து பார்த்தீங்கன்னா மீனை வெட்டி எல்லாம் உப்பு போட்டு வச்சாச்சு. எங்கள் மீன் குழம்பு இது வந்து சாலை மீன் குழம்பு. இது வந்து இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு இந்த மீன் வந்துட்டு அது இப்போ குழம்பு சாலை மீன். இது நல்லா உப்புலாம் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் கழிச்சு அப்புறம் வத்தப்படி போடணும். அம்மா வத்தப்படி போடுது பார்க்கும்போது இப்போவுமே நாக்கு ஊறுது அப்படி. அப்போ இன்றைக்கி ஒரு பொடி இருக்கலாம். இன்றைக்கி வத்தப்படியை போட்டு இன்றைக்கி ராயேஜ் நெய் இது பொரிப்பு. இதுவே நம்ம ரேட்டு 500 வந்துடுங்க. மீன் குழம்பு ஊற்றியாச்சு. அம்மா எனக்கு சிக்கன் இல்லை சாரி மீன் ஃபிஷ் எடுத்து வைக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு பொடி சரியான டேஸ்ட்டுங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ கமெண்டில் பண்ணுங்கள்.